வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் யூனிட் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 2ல் ஸ்டீரியோ ஐசோமெரிசம், நெக்ஸ்ட்டு அதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதாவது ஒரு எலமெண்ட்ஸோட ரொட்டேஷன்ஸ், ஓகே, இசெட் ரொட்டேஷன் பார்ப்பீங்க, சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ரொட்டேஷன்ஸ் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அது வந்து சிஸ்ஸா ட்ரான்ஸா, அதாவது சிஸ்ன்றது சேம் பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது, ட்ரான்ஸ்ன்றது ஆப்போசிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஓகே, அப்புறம் அதோட ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ன்றது அதோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஆப்டிக்கல் நோட்டேஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நிறைய வந்து உங்களுக்கு கேட்குறது எல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கும் இதில். ஓகே, அதாவது இசெட் நோட்டேஷன் என்ன, ஆர் அண்ட் எஸ் செட் ரொட்டேஷன் என்ன, ரொம்ப சிம்பிள் யூனிட் தான். பட் கொஞ்சம் ஒரு சில டெஃபினிஷன் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த யூனிட் வந்து கொஞ்சம், ஆனால் இல்லை நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு இல்லை தான் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகே, ஸ்டீரியோ ஐசோமெரிசமோட டெஃபினிஷன் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்லேயும், இது வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து அதோட 2 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, 2 or more compounds having the same molecular formula. ஓகே, ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இருக்குது. ஓகே, ஸோ குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C6H12O6. அதேமாதிரி ஃப்ரக்டோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C6H12O6. ஓகே, ரெண்டு மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான். ஓகே, ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் தான், பட் மாலிகுலர் ஃபார்முலா சேம். ஓகே, அண்ட் மாலிகுலர் கான்ஸ்டிடியூஷன்ஸ், அதோட மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட், ஓகே, பட் டிஃபரிங் இன் த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் ஆர் குரூப். அதாவது குளுக்கோஸோட ஃப்ரக்டோஸும் அதோட மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான், பட் அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், ஓஹெச்சோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், குளுக்கோஸ்லேயும் ஃப்ரக்டோஸ்லேயும் ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். அதாவது மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக இருந்தாலும் அதோட ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி படிக்கிறது எல்லாமே என்னது? ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். அந்த ஆட்டம்ஸ் குரூப்ஸ்க்கு பேர் என்னது? ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருந்தாலும் அதோட மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட், அதாவது அந்த ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஹைட்ரஜனும் ஓஹெச்சோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் சைடாக ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ் ஓஹெச் வந்து சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓஹெச் வந்து ஆப்போசிட் சைடில் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ட்ரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் ஒரு குரூப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். அந்த ஃபினாமினன் இஸ் known as ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இதுதான் அதோட டெஃபினிஷன். ஓகே, நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், 2 or more compounds having the same molecular formula and molecular constitution but differing in the point ரொம்ப important, but differing in the spatial arrangement of atoms or groups are called stereoisomers, and the phenomenon is known as the stereoisomerism. ஓகே, இதுதான் டெஃபினிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீரியோஐசோமெரிசம் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், இன்னொன்று வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ரொட்டேஷன், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் 360 டிகிரியில் இருக்கா, 90 டிகிரியில் இருக்கா அப்படின்றது. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து எதை மீன் பண்ணியிருக்கேன்னா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அது ஸ்ட்ரென்த், ஹார்ட்னஸ்ஸு, இது எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கிறது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசமும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான்மா. நிறைய 2 மார்க்ஸில் வந்து இதை கேட்பாங்க. ஓகே, இது என்னென்னா ஒரு ஆட்டம்ஸ் எடுத்துருக்குறோம். ஓகே, ஒரு நான் சொன்னேன் இல்லையா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கிற ஒரு ஆட்டம்ஸை நம்ம என்ன பண்ணணும்? ரொட்டேட் பண்ணுவோம். ஓகே, ரொட்டேஷன்னா அது மேபி 60 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 360 டிகிரியில் நம்ம அதை ரொட்டேட் பண்ணும்போது அது எவ்வளோ, அது நம்ம வந்து இது பார்த்தோம் இல்லையா, அதாவது எக்லிப்ஸ் ரொட்டேஷன், ஸ்டாகர்ட் ஃபார்ம், இதிலெல்லாம் நம்ம ரொட்டேஷன் பார்த்தோம்ல, அதுதான் வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் இந்த பிளேன் போலரைஸ்ட் லைட். இந்த பிளேன் போலரைஸ்டுன்றது என்னென்னா, நம்ம ஒரு எலமெண்ட் மேலே லைட் பாஸ் பண்ணும்போது, ஒரு 90 டிகிரியில் பாஸ் பண்ணும்போது அதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஆங்கிளில் கிடைக்குது, சிஸ் ஃபார்மில் கிடைக்குதா இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மில் கிடைக்குதா அப்படின்றத நம்ம இது ஃபவுண்டட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இஸ் a type of isomerism. ஓகே, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் தான். என்ன, சரிங்களா? பை காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா, அந்த காம்பவுண்ட்ஸோட மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருந்தாலும் அண்ட் ஸ்ட்ரக்சர் பட் டிஃபரிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்
ஓகே, மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் டிஃபரிங் இன் த சைன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த பிளேன் போலரைஸ்ட் லைட். மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருந்தாலும் அதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கே, பை த பிளேன் போலர் ஆஃப் லைட். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் having the same molecular formula and structure but differing in the sign of இங்கே பாருங்கள், differing in the sign of rotation. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நம்ம ஆங்கிளை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அது என்னது, differing in the sign of rotation of plane polarized light. ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட்டு பிளேன் போலரைஸ்ட் லைட். பிளேன் போலரைஸ்ட் லைட் அப்படின்றது என்னதுன்னா, இது ஒரு ஆர்டினரி லைட் தான். ஸோ அது ஒரு எலமெண்ட்ஸ் மேலே நம்ம லைட் பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லைட்டோ ஆர் ஹீட்டோ நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த எலமெண்ட்ஸ் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும், வைப்ரேஷன் நடக்கும். அதோட கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும். ஸோ அப்படி போகும்போது நம்ம ஆங்கிள் ரொட்டேஷனை வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம டேரெக்ஷனை ரிப்பீட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அது வந்து சிஸ் ஃபார்மாக இருக்கா இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, பிளேன் போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ordinary light is capable of vibrating in all planes at right angles. ஓகே, ஆர்டினரி லைட் வந்து நம்ம ஒரு எலமெண்ட் மேலே பாஸ் பண்ணும்போது நம்மளோட ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள்ஸில் பாஸ் ஆகும். ஓகே, இந்த propagation of light, அதாவது ஒரு வேவ் லென்த் ஆஃப் த லைட்டில். ஓகே, when such a light is passed through the nickel prism. நிக்கல் ப்ரிசம்ன்றது நம்மளுக்கு வந்து இந்த டைமண்ட் ரிங்கில் நம்ம வந்து மிரரில் வந்து ஒரு லைட்டை பாஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, நிக்கல் ப்ரிசம் ஆர் குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இங்கே வந்து இந்த மேலே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், லைட்டை பாஸ் பண்ண போகிறோம் நிக்கல் ப்ரிசம் மேலே. ஸோ லைட்டை பாஸ் பண்ண உடனே அந்த லைட் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து வைப்ரேட் ஆகும். ஒரு பிளெயினில் வைப்ரேட் ஆச்சுன்னா such a light is called plane polarized light. அப்போ லைட் பாஸ் பண்ணும்போது வைப்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த எலமெண்ட் வைப்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னது, பிளேன் போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், when such a light is passed through the nickel prism. லைட்டை வந்து நிக்கல் ப்ரிசமில் பாஸ் பண்ணால் அந்த லைட் வந்து இஸ் ஃபவுண்ட் டு வைப்ரேட் இன் ஒன்லி ஒன் பிளேன். ஒரே ஒரு பிளேனில் மட்டும்தான் வைப்ரேட் ஆகும். such a light is called plane polarized light. ஓகே, ஸோ இதுதான் என்னது, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இங்கே பாருங்கள், ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, நான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்டன் ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துப்பாங்க, ஏதாவது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஒன்று ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்கஹாலையோ இல்லை ஈத்தர்லையோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸில் வந்து நம்ம டிசால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே டிசால்வ் ஆகும். ஓகே, ஸோ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை நம்ம சொல்யூஷனாக வச்சு சொல்யூஷனாக மேக் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், பிளேன் போலரைஸ்ட் லைட். பிளேன் போலரைஸ்ட் லைட்னா ஒரு லைட், அதாவது யூவி ரேஸோ இல்லை எக்ஸ்ரேஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நிக்கல் ப்ரிசமில் வச்சு நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, லைட் வந்து பாஸ் பண்ணும்போது அந்த பிளேன் போலரைஸ்ட் லைட் என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து அந்த சொல்யூஷனில் பாஸ் ஆகும். ஸோ அப்படி பாஸ் ஆகும்போது இந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டில் இருக்கிற ப்ரெசென்ட்டாக இருக்கிற எலமெண்ட் வந்து என்ன ஆகும்னா ஆப்போசிட் சைடில் ஸ்பின் ரொட்டேஷன் நடக்கும். ஓகே, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து அனலைசர்ன்றது நம்ம எடுத்துருக்கிற டேட்டாவோட ரீடிங்கை வந்து நம்ம எதில் பார்க்கலாம்னா அனலைசரில் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் அனலைசர் ஆர் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கனெக்ஷன் இருக்கும். இந்த கனெக்ஷன்ஸில் வந்து அதோட எவ்வளோ ரீடிங்ஸ் வந்து அது எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குன்றது இந்த அனலைசர் மூலமா நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த சர்டன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்யூஷனில் மேக் பண்ணிவிட்டு அது வழியாக நம்ம வந்து லைட்டை பாஸ் பண்ணுவோம். லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த லைட்டை என்ன பண்ணுவாங்க, ரொட்டேட் பண்ணுவாங்க. ஓகே, அது ரொட்டேஷன் டேபிள் தான், அந்த பிளேன் போலரைஸ்ட் லைட் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது அது என்ன ஒரு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனை மேபி 90, 180 டிகிரி ஆர் 360 டிகிரியில் வந்து என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஓகே, சம் ஆங்கிளில் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது த ரிமார்க்கபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரொட்டேட்டிங் த பிளேன் போலரைஸ்ட் லைட். ஓகே, அதாவது அந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டில் அந்த சொல்யூஷன் வந்து ரொட்டேட் ஆகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கலாம் ஆர் ரைட் ஹேண்ட் சைடில் ரொட்டேட் ஆகலாம். இட்ஸ் நோன் அஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. அப்படி இருக்கும்போது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கா, அதாவது ஆப்டிக்கல் ஆக்டிவ்னா சிஸ், ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ்னா ட்ரான்ஸாக இருக்கா அப்படின்ற கண்டுபிடிக்கிறது தான் என்னது, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த சப்ஸ்டன்ஸ் விச் ரொட்டேட் த பிளேன் ஆஃப் போலரைஸ்ட் லைட், அதாவது ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில், ரைட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக்கில் நம்ம வாட்சில் பார்க்குறோம் இல்லையா, அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அப்படின்னு அர்த்தம். ஓகே,
the substance which rotate the plane of polarized light towards the left hand side, அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன், ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து லீவோ ரொட்டேட்ரி. டெக்ஸ்ட்ரோன்றது பாசிட்டிவ், லீவோன்றது நெகட்டிவ். ஓகே, கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவாங்க, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்துறது லீவோ ரொட்டேட்ரி. டெக்ஸ்ட்ரோன்னா பாசிட்டிவ் ரொட்டேஷன், லீவோன்றது நெகட்டிவ் ரொட்டேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியோட பிளேன் ஆஃப் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியோட டெஃபினிஷன். ஓகே, 2 marks, இம்பார்ட்டன்ட் 2 marks. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியோட கண்டிஷன். ஸோ இங்கே வந்து அசிமெட்ரிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசிமெட்ரிக்னா என்னது, அந்த காம்பவுண்டோட சென்டர் பாயிண்ட். ஓகே, அது பேர் தான் என்னது அசிமெட்ரிக் சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த கார்பனோட சென்டர் பாயிண்ட் தான் என்னது அசிமெட்ரிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து கார்பன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அந்த கார்பன் ஆட்டமில் அந்த 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த சென்ட்ரல் கார்பன் ஆட்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, a carbon atom attached to the 4 different groups or atoms is called asymmetric carbon atom. இங்கே பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. CH3 இருக்குது, OH இருக்குது, CU எல்லாமே டிஃப்ரெண்ட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, இந்த சென்டர் பாயிண்டில் டிஃப்ரெண்ட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். இதுக்கு பேர் என்ன, லாக்டிக் ஆசிட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெலாரிக் ஆசிட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரல் கார்பன் ஆட்டம். இதுக்கு பேர் என்னது அசிமெட்ரிக் சென்டர். ஓகே, ஸோ அசிமெட்ரிக் சென்டரில் இங்கே 4 டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த 4 டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸும் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இந்த சென்டர் பாயிண்டாக தான் கார்பன் ஆட்டமில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா, இதுக்கு பேர் தான் அசிமெட்ரிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அதோட எக்ஸாம்பிள். நான் அகெயின் இதை ரிப்பீட் பண்ணுறேன். A carbon atom attached to the 4 different groups or atoms is called asymmetric carbon atom. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட அசிமெட்ரிக் சென்டரோட ரியாக்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ், அதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும். ஓகே, அதோட கைராலிட்டி எப்படி இருக்கும், அதாவது எனான்ஷியமஸ், டயாஸ்டியமஸ் அப்படிலாம் படிப்பீங்க. அதாவது சிஸ் ட்ரான்ஸ் மாதிரி தான், அதே தான். ஸோ அதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னது அசிமெட்ரிக் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா CH3, CH2, COOH குரூப் இருக்குது. இது ஒரு ப்ரொபேனிக் ஆசிட் ஒரு குரூப். இங்கே 3 கார்பன் இருக்கா, ப்ரொபேனிக் ஆசிட் இருக்கும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் Br2 ரியாக்ட் பண்ணுறோம். இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் வந்து HBr ரிமூவ் ஆகிடும். ஓகே, இன்னொரு Br வந்து இங்கே செகண்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகும். ஓகே, ஸோ இதோட வச்சு நம்மளோட அதோட கைராலிட்டி, அதாவது அதோட கார்பன் ஆட்டம் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சிஸ் ஃபார்மில் கிடைக்குமா இல்லை வந்து டிரான்ஸ்ஃபார்மில் கிடைக்குமா அப்படின்றது பார்க்க போகிறது தான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் யாரை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்கன்னா வான் தி ஹாஃப் அண்ட் லீபெல் தியரி. இவர் தான், இந்த 2 பேர் தான் வந்து இதை வந்து தியரியை வந்து ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது. ஓகே, சரிங்களா. ஸோ அக்கார்டிங் டு த வான் தாஃப் அண்ட் லீபெல் தியரி, இந்த 4 வேரியஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம், அதாவது 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸில் 4 டிஃப்ரெண்ட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த கார்பன் ஆட்டம்ஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ரெகுலர் டெட்ராஹெட்ரன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டெட்ராஹெட்ரன். ஏன்னா 4 கார்பன் இருக்கு இல்லையா, சுற்றி 4 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு இல்லையா. ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க, டெட்ராஹெட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஹாஸ் பீன் கன்ஃபர்ம்டு பை த IR அண்ட் ராமன் ஸ்பெக்ட்ரல் ஸ்டடீஸ். நீங்கள் IR ஸ்பெக்ட்ரா படிப்பீங்க, ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸில். ஓகே, ஸோ அங்கேயும் ராமன் ஸ்பெக்ட்ரா, இதுவும் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் இதுதான். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து அதோட கார்பனோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா, இந்த 4 வேலன்சி ஆஃப் த கார்பன் ஆட்டம், 4 வேலன்சி கார்பன் ஆட்டமோட வேலன்சி வந்து 4 இருக்குது. ஆர் டைரக்டட் டுவர்ட்ஸ் 4 கார்னர்ஸ். அது எல்லாமே எது 4 டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ்லேயே இருக்குது. ரெகுலர் டெட்ராஹெட்ரனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதில் கன்ஃபார்ம் பண்ணலாம், திஸ் ஹாஸ் பீன் கன்ஃபார்ம்டு பை த IR அண்ட் ராமன் ஸ்பெக்ட்ரல் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ABCD, இது வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இந்த சென்டர் ஆஃப் த அசிமெட்ரிக் கார்பன். Okay, so those are attached to the 4 corners. In the 4 different groups are attached to the 4 corners. 2 different spatial arrangement. அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஒன்று வந்து சிஸ் ஃபார்மில் இருக்கும், இது வந்து டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கும். இது வந்து ஒரு மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மிரர் இமேஜில் இது வந்து சென்ட்ரல் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து மிரர் இமேஜில் வரும்போது இந்த மிரர் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் தெரியும் இல்லையா, அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட், இது செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னது, எனான்ஷியமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் எனான்ஷியமார்ப்ஸ் ஆர் எனான்ஷியமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு பேர்னா அது அசிமெட்ரிக் சென்டர். இந்த நடுவில்
நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது அசிமெட்ரிக் கார்பன். இது சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு மிரர் இமேஜ் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஆங்கிள் கிடைக்கும். இங்கே பாருங்கள் ஏ அப்படியே தான் இருக்கும். இந்த பின்றது ஆப்போசிட் சைடில் இருக்குது, இந்த டின்றதும் ஆப்போசிட் சைடில் மிரர் இமேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் என்னது எனான்ஷியமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியோட எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு கைராலிட்டி. ஸோ கைராலிட்டியும் வந்து சேம் எனான்ஷியமர் தான். நம்ம மிரர் இமேஜ் கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து எப்படி அந்த கார்பனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், ட்ரான்ஸாக இருக்குமா சிஸ்ஸாக இருக்குமா, சேம் சைடில் நம்மளுக்கு ஒரே காம்பவுண்ட் கிடைக்குதா இல்லை டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் கிடைக்குதா அப்படின்றது பார்க்குறது தான் வந்து கைராலிட்டி குரூப். இதோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, the molecule is not superimposable, not superimposable. அதாவது சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னா சேம் மிரர் இமேஜ், அதாவது ஒரு காம்பவுண்ட் வச்சுன்னா அதே காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் கிடைக்கிறது பேர் வந்து சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரி இருக்கும், 2 காம்பவுண்ட் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா நான் சூப்பர் இம்போசிபிள் இமேஜ். ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கிறது வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் இமேஜ். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த காம்பவுண்ட் மாதிரி இங்கே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கு பேர் தான் என்னது கைராலிட்டி. கைராலிட்டின்றது கைரல் சென்டர், இந்த கார்பனோட சென்டர் பாயிண்ட் இருந்தால் கைராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் அசிமெட்ரி சென்டர், அதர் நேம் வந்து கைரல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சச் எ மாலிகுல் இஸ் கால்ட் கைரல் மாலிகுல். ஸோ இந்த மாலிகுல் பேர் என்னது கைரல் மாலிகுல். அந்த கார்பன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த கார்பன் அது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, அது ரொட்டேட் பண்ணும்போது எல்லா ஆங்கிள்லையும் டேர்ன் ஆகும். அப்போ எத்தனை வாட்டி அது டேர்ன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் காம்பவுண்டில் கிடைக்கிது, ஒரிஜினல் மாதிரியே நம்மளுக்கு எத்தனை வாட்டி கிடைக்கிது அப்படின்னு படிக்கிறது என்னது கைரல் கார்பன். ஓகே, அந்த கைரல் சென்டர் ஆஃப் த அசிமெட்ரிக் கார்பன், இதுக்கு பேர் வந்து அசிமெட்ரிக் கார்பன் சொல்லலாம், இல்லை அசிமெட்ரிக் சென்டர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதிஸ் ஃபினாமினா இஸ் நோன் அஸ் த கைராலிட்டி. ஓகே, நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த கைரல் மாலிகுல் அந்த கார்பன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த கார்பனை ரொட்டேட் பண்ணும்போது இதுதான் வந்து இதை வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கைரல் கார்பன் ஆர் அசிமெட்ரிக் கார்பன் ஆர் அசிமெட்ரிக் சென்டர். ஸோ இதுக்கு பேர் என்ன அர்த்தம், டோட்டலாக இதுக்கு பேருக்கு என்ன அர்த்தம்னா கைராலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the chirality is the necessary condition for the molecule to exist from the enantiomorphous. enantiomorphousனால் நம்ம மிரர் இமேஜ் வைக்கிறோம். இந்த காம்பவுண்டுக்கு மிரர் இமேஜ் கொடுத்தோடனே நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு மாலிகுல் நம்மளுக்கு மிரர் இமேஜ் கிடைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா நம்மளுக்கு enantiomorphous ஆப்போசிட் மிரர் இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், the molecule must have 2 structures, 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஒன்று சிஸ் இன்னொன்று ட்ரான்ஸ், which are on mirror image which cannot be superimposed on one another. அதாவது ஒரே மாதிரி இமேஜ் இன்னொரு இமேஜ் கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி இமேஜ் வந்து எப்பவுமே நம்மளுக்கு மிரரில் எப்பவுமே ஒரே மாதிரி கிடைக்காது, ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் கிடைக்கும். இதுதான் அதோட மெயின் பாயிண்ட். ஓகே, த மாலிகுல் மஸ்ட் ஹாவ் 2 ஸ்ட்ரக்சர், 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும், விச் ஆர் மிரர் இமேஜ். இந்த மிரர் இமேஜில் கிடைக்கும் போது விச் கேனாட் பி சூப்பர் இம்போஸ்ட் ஆன் ஒன் அனதர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட கைரலிட்டியோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது மிரர் இமேஜ் எப்படி இப்போ டெஸ்ட் பண்ணலான்னா அதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம ஒரு மாலிகுலை வந்தோடனே அது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கா, நம்மளுக்கு சூப்பர் மிரர் அதாவது சேம் மிரர் இமேஜ் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான் வந்து டெஸ்டிங்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு இருக்கா. ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இந்த ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். பிளேன் ஆஃப் சிமெட்ரி, பிளேன்ன்றது ஒரே மாதிரி இருக்கிறது, சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சிமெட்ரி, கார்பனோட சென்டர் ஆட்டம். அப்புறம் ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, அந்த மாலிகுல்ஸோட ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸில் இருக்கிறது. சரியா, ஸோ இதை வச்சு தான் ஒரு மாலிகுல்ஸ் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கா இல்லை இன்ஆக்டிவாக இருக்கா, அதாவது ரியாக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அது ஆப்டிக்கல் ரொட்டேஷன் பண்ணும்போது அப்படி ரொட்டேட் ஆகுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் எல்லாமே என்னது எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா என்னென்னா இஸ் டிஃபைன்ட் அஸ் அ இமேஜினரி பிளேன். அதாவது ஒரு மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் வந்து டூ ஹாஃபாக கட் பண்ணோன்னா நம்மளுக்கு சேம் மிரர் இமேஜ் கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாலிகுலை எடுத்துக்கிட்டு அதை நடுவில் ஒரு கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி மிரர் இமேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது பிளேன் ஆஃப் சிமெட்ரி. சரிங்களா, இங்கே பாருங்கள், இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஒரு இமேஜினரி பிளேன். இதுதான் இந்த டாட்டாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது இமேஜினரி பிளேன். ஓகே, இந்த மாலிகுலில் நம்ம டிவைட் பண்ணுறோம் இன்ட்டு 2 ஹாஃப்ஸ். 2 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் மிரர் இமேஜ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி,
ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரே மாதிரி தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேயே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, மீசோ டார்டாரிக் ஆசிட். சேம் இமேஜ் கிடைச்சதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மீசோ டார்டாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இது டார்டாரிக் ஆசிடோட ஃபார்முலா. சரிங்களா, ஏன் மீசோ சொல்கிறாங்கன்னா சேம் சைடில் OH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இங்கேயும் OH இருக்குது, இங்கே H இருக்குது, இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குது. இதுக்கு பிளேன் அர்த்தம், பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரின்றது இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கார்பனோட இது வந்து ஒரு 6 கார்பன் மாலிகுல். ஓகே, இந்த 6 கார்பன் மாலிகுலில் இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்குது. இதை நம்ம ஒரு ஈக்குவல் ஆஃப் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்னொரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம், சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இங்கே வந்து டிவைட் பண்ணும்போது எப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து டிவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம், சென்டர் ஆஃப் சிமெட்ரின்னு அர்த்தம். இங்கே சென்டர் ஆஃப் சிமெட்ரி மே பி டிஃபைன்ட் ஆஸ் அன் இமேஜினரி பாயிண்ட். ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு இமேஜினரி பாயிண்ட்டை வச்சுக்கணும் ஒரு மாலிகுலில், விச் எனி ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரான், அதாவது எந்த லைனில் நம்ம ட்ரா பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே மாதிரி மிரர் இமேஜ் கிடைக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், அப்போது மீட் பண்ணும்போது ஒரே ஒரு மீட்டிங் பாயிண்ட் கிடைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆஃப் கட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு டிவைட் பண்ணிக்கும் போது இங்கே ஒரு H இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணோன்னா இதுவும் சேமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 2 ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் குரூப்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கு பேர் என்னத்தும், ஐடென்டிக்கல் குரூப்ஸ் வந்து சேம் சைடில் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம், சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இது என்ன ஃபார்முலானா டிரான்சைக்ளோஹெக்சேன் 1,4-டைகார்பாக்சிலிக் ஆசிட். டிரான்ஸ்னு எப்படி சொல்கிறாங்க, COOH குரூப் வந்து ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து சைக்ளோஹெக்சேனோட ஃபார்முலா. இங்கே டைகார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி சொன்னாங்க, இங்கே 2 COOH குரூப் இருக்குது. ஓகே, அதனால இதுக்கு என்ன அர்த்தம், டைகார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து டிரான்ஸ் டைமெத்தில் டைகீட்டோ பிப்பரசின். ஓகே, ஏன் டைகீட்டோ அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே CO குரூப் இருக்குது. சரிங்களா, டைமெத்தில் கீட்டோ, டைன்றது இங்கே ஒரு CO குரூப் இருக்குது, இங்கே ஒரு CO இருக்குது, டை இருக்கா. டைமெத்தில் ஏன் சொன்னாங்க, இங்கே ஒரு CH3 குரூப் இருக்குது, இங்கே CH3 குரூப் இருக்குது. இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே மீட்டிங் பாயிண்ட் பாருங்கள், இங்கே ஒரு CH3, இங்கே நாங்கள் ஒரு ஈக்குவல் ஆஃப் கட், இது சென்டர் பாயிண்ட். ஓகே, இங்கே ஒரு ஈக்குவல் பாயிண்ட் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டில் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதனால் இதுக்கு பேர் என்னது, ஈக்குவல் ஆஃப் 2 ஐடென்டிக்கல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு ஈக்குவல் டிஸ்டன்ஸில். ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன அர்த்தம், சென்டர் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அதாவது நம்ம ஆங்கிளை வந்து ஆல்டர்னேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 360 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளேன் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் கிடைக்கும். அந்த மாலிகுலர் ஸ்டார்டிங் பொசிஷன் கிடைக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் பாயிண்டில் இந்த ஆங்கிளை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், இது ரொட்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு சேம் ஆங்கிள் கிடைக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆனது தான் இது வந்து ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த மாலிகுல் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபோல்ட் பண்ணுறாங்க. எத்தனை டிகிரியில் ஃபோல்ட் பண்ணுறாங்க, 360 டிகிரியில் வந்து ஃபோல்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது நம்ம என்ன பண்ணுவோம், ரிஃப்ளெக்ஷன் லைட்டை பாஸ் பண்ணப்படும். லைட்டை பாஸ் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 90 டிகிரியில் பாஸ் பண்ண உடனே S4th ஆக்சிஸில் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயும் கிடைக்கல, செகண்ட் ஸ்பின்னில் கிடைக்கல, தேர்ட் ஸ்பின்லேயும் கிடைக்கல, 4th ஸ்பின்னில் வந்து நம்மளுக்கு வந்து இமேஜ் இப்படி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், HClH கிடைக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த இது இருக்கு இல்லையா, இது டோட்டலாக வந்து 4th பொசிஷன், இது டேரெக்டாக மேலே வந்துடுச்சு, இது கீழே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இது டேரெக்டாக இந்த S4 பொசிஷன் வந்து மேலே வந்தது, இந்த பொசிஷன் வந்து கீழே வந்திருக்கு. ஓகே, நம்மளுக்கு ஈக்குவல் ஆஃப் கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், அதே தான் இந்த ஆல்டர்னேட். இங்கேயும் வந்து இந்த பொசிஷன் நம்ம அகைன் ரொட்டேட் பண்ணும்போது இந்த பொசிஷன் கீழே வந்துடும், அகைன் இந்த பொசிஷன் வந்து மேலே வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னது, ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைமா, நான் அதனால் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரியில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி, இன்னொன்று வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி, இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. பிளேன் ஆஃப் சிமெட்ரினா ஒரு மாலிகுல்ஸை நம்ம 2 ஈக்குவல் ஆஃப் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கணும், ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் குரூப்ஸ் கிடைக்கணும். அதுக்கு பேர் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. இங்கே சேமாக இருக்குங்களா, 2 ஆஃப்ஸ் கட் பண்ணோன்னா இது வந்து சென்டர் பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாதியை கட் பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ஆஃப் கிடைக்கும். ஸோ ஈக்குவல் ஆஃபும் சேமாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, நம்ம அகைன் சென்டர் ஆஃப் சிமெட்ரியில் பார்த்தீங்கன்னா
நம்ம அகெயின் சென்டர் பாயிண்டில் ஒரு ஈக்குவல் ஆஃப் கட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் பாயிண்ட் கட் பண்ணும்போது இதுதான் வந்து ஒரு கார்பனோட சென்டர் பாயிண்ட். ஈக்குவல் ஆஃப் கட் பண்ணும்போது சேம் டைரக்ஷனில் ஐடென்டிக்கல் குரூப்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே ஒரு H இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது, இங்கே COH குரூப் இருக்குது, CO. இது வந்து ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ட்ரான்ஸ் சைக்ளோஹெக்சேன் 1,4 டைகார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ அதனால் இது ட்ரான்ஸ் பொசிஷனில் இருக்குது, சைக்ளோஹெக்சேன் குரூப் இருக்குது, 2 கார்பாக்சிலிக் குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ட்ரான்ஸ் சைக்ளோஹெக்சேன் 1,4 டைகார்பாக்சிலிக் ஆசிட்னு அர்த்தம். இதுக்கு பேர் வந்து ட்ரான்ஸ் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. அதாவது நம்ம ஈக்குவல் ஆஃப் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடென்டிக் குரூப்ஸ் கிடச்சிருக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்றது ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியில் நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஸ்பின் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது இந்த 360 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஒரு மாலிகுல்ஸ் வந்து ஸ்டார்டிங் பொசிஷனோட மாலிகுல்ஸ் வந்து பொசிஷன் வந்து கிடச்சிருக்கு ரொட்டேட் பண்ணும்போது. இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஆங்கிள் ரொட்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பின் ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இங்கே பாருங்கள் ஈக்குவல், இதை வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் அதே தான். சரிங்களா? இது ஒரு ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி பொசிஷனில் கிடைக்கும்போது இது வந்து மேலே போய்டும், இது வந்து கீழே வந்துடும். ரொட்டேட் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த கீழே இருக்கிற ஸ்பின் வந்து மேலே போகும், மேலே இருக்கிற ஸ்பின் ஆஃப் ரொட்டேஷன் வந்து கீழே வந்துடும். ஓகே, இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு CL போடணும் நீங்கள். சரிங்களா? மற்றபடி நம்ம ஸ்பின் பண்ணும்போது ரொட்டேஷன் பண்ணும்போது இது மேலே போகும், இது கீழே போகும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னத்தும் ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசமோட டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ்.